வச்சு ஐஎஸ் அகாடமி தென்காசி நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சில பொதுத்தமிழ்ல இருந்து யூனிட் 2ல இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் क्वेश्चंस பார்க்க போறோம். என்ன क्वेश्चंस சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் என்னலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சூரியன். சூரியன்ங்கிறதுக்கு நமக்கு என்னென்ன சொற்கள்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறு, பகலவன், கதிரவன், ஆதவன், பருதி, பெய்யோன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடியது பானம். பானம் என்பதற்குரிய பல சொல் என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆகாயம், வான், விசும்பு, விண், பின்னகம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நித்திரை. நித்திரை அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா துயில், உறக்கம், துஞ்சல், தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புத்தகம். புத்தகம் என்பதற்குரிய ஒரு பொருள் பல சொல் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏடு, நூல், இழை, பணுவல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒளி. ஒளிக்குரிய ஒரு பொருள் பல சொல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தோணி. தோணி அப்படின்னா சப்தம், அரவம், ஆரவாரம், ஓசை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சினம். சினம் என்பதற்குரிய ஒரு பொருள் பல சொல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோபம், சீற்றம், காய்தல், முனிதல் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அடுத்து சிரிப்பு. சிரிப்புக்குரிய ஒரு பொருள் பல சொல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புன்னகை, நகைப்பு, முறுவல் அப்படின்னு சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல நமக்கு எவ்வளவு क्वेश्चन அப்படி வருதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2ல இருந்து நமக்கு 15 क्वेश्चन கேட்கக்கூடியதா இருக்கு. மேக்ஸிமம் 1 இல்ல 2 क्वेश्चन வரக்கூடியதா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you friends.